ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே மற்ற பேங்க் ஏடிஎம்மில் போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இதுக்காக கூடுதலாக நம்ம எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டேட் பேங்க் இதுக்கான லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த லிமிட்டை தாண்டுனா கூடுதலாக நம்ம கிட்ட கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. அதுக்கான லிமிட் என்ன, அதுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸ்டேட் பேங்க்கில் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. வேற ஒரு பேங்க் ஏடிஎம்மில் போய் அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு 5 தடவை நீங்கள் பணத்தை எடுக்கலாம். அவ்வளோதான் லிமிட்டு. அந்த 5 தடவையை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 23 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியை உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பிடிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி 21 ப்ளஸ் 18% இது இருந்தது. இப்போ 2 ரூபா உயர்த்தி 23 ப்ளஸ் 18% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிதி அல்லாத பரிவர்த்தனைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை பின் நம்பரையே சேஞ்ச் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 5 தடவை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் லிமிட்டு. அதுக்கு மேலே போனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 11 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியை உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பிடிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி 10 ரூபா ப்ளஸ் 18% இது இருந்தது. இப்போ 1 ரூபா உயர்த்தி 11 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சேலரி அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்னாடி வரலும் எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இருந்தது. எந்த ஒரு சார்ஜஸுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. இதுதான் முன்ன நிலமை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 10 தடவை மட்டும்தான் வேற ஒரு ஏடிஎம்மில் போய் உங்களால் பணம் எடுக்க முடியும். அதுக்கு மேலே பணம் எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன ரூல்ஸ் சொன்னனோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் பொருந்தும். அங்கே நான் என்ன சொன்னேன், கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு 23 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, கேஷ் அல்லாத டிரான்சாக்ஷனுக்கு 11 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும் பொருந்தும். கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நீங்கள் வேற ஒரு பேங்க் ஏடிஎம்மில் போய் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட சரி, அது கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தால் 23 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, நான் கேஷாக இருந்தால் 11 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இதுக்கும் பொருந்தும். பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் எடுத்தாலும் சரி, இல்லை அதர் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் எடுத்தாலும் சரி, ஒரு மாதத்தில் அதிகபட்சம் 4 தடவை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 15 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பிடிப்பாங்க. இந்த அக்கௌண்ட்டில் நிதி சார்ந்த பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் இந்த கட்டணம். நிதி அல்லாத பரிவர்த்தனைக்கு எந்த ஒரு கட்டணமுமே கிடையாது. இது ஏற்கனவே இருந்த நடைமுறை தான். இதில் புதுசாக இந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க கொண்டுட்டு வரல. பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுன்றது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. உங்கள் கையில் ஒரு பைசா பணம் இல்லைன்னா கூட இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான கேஒய்சி டாக்குமெண்ட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். இதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இது எதுக்காக இந்த மாதிரி கட்டணம் வசூல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு வேற ஒரு பேங்க் ஏடிஎம்மில் போய் பணத்தை எடுக்கிறீங்க. அந்த ஏடிஎம்மை நிர்வாகம் பண்ணுறது யார்? வேற ஒரு பேங்க்கு. அப்போ அதுக்கான செலவை யார் கொடுக்கணும்? நீங்கள் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு பதிலாக எஸ்பிஐ அந்த கட்டணத்தை செலுத்துது. ஒரு லிமிட் வரலும் தான் அதுவும் செலுத்தும். நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணி போகும்போது உங்கள் கணக்கில் இருந்து அதுக்கான கட்டணத்தை எஸ்பிஐ பிடிச்சிக்குவாங்க. இதுதான் இப்போ நடக்கிறது. இது ஆர்பிஐ வழிகாட்டுதலின்படி ஏடிஎம்மை பராமரிக்கிறதுக்கும் அதில் பணத்தை நிரப்புறதுக்கும் ஆகக்கூடிய செலவை நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.